நான் புதுசாக ஒன்றும் பேச போல. அன்றைக்கி பாஸ்டர் என்ன பேசினாங்களோ அதை தான் திருப்பி நான் வந்து ரீகேப் மாதிரி கொடுக்க போய், இது நான் உட்காந்து ஆண்டவர் எனக்கு கொடுத்த வசனம் அப்படின்லாம் நான் போய் சொல்ல விரும்பலை. அதனால் அன்றைக்கி என்ன பாஸ்டர் பேசினாங்களோ அதை நான் வந்து ரீகேப் பண்ண தான் நான் இன்றைக்கி போகிறேன். இன்றைக்கு சுதந்திர நாளை கொண்டாடி கொண்டு இருக்கிறோம். அந்த வசனமும் அந்த சுதந்திரத்தை குறித்து தான் இங்கே நம்ம வாசிக்க பார்த்தோம். ஒரு முறை கூட வாசிங்க. ஆமென். இப்போ தேவன், அந்த சுயாதீனம் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன? ஃப்ரீடம், இண்டிபெண்டன்ஸ், இல்லை லிபர்ட்டி அப்படின்னு ஒரு அர்த்தம். தேவன் நம்ம எல்லாருக்குமே என்ன கொடுத்துருக்காரு? ஒரு ஃப்ரீடமை கொடுத்துருக்காரு. பழைய ஏற்பாட்டில் பார்க்கும்பொழுது தேவன் என்ன பண்ணுறாரு, அங்கே இஸ்ரவேல் மக்களை வந்து மேகமாய், அந்த மேகத்துக்கு கீழாக அவங்க எல்லாரும் மேகஸ்தம்பமாக, அக்னி ஸ்தம்பமாக அவங்க எல்லாரையும் மறைத்து, அவங்களுடைய எல்லா வழிகளிலேருந்து பாதுகாத்து, எல்லா எதிரிகள் மத்தியிலேருந்து பாதுகாத்து அவங்களை கொண்டு வந்து எங்கே டைரெக்டாக கொண்டு வராரு பார்த்திங்கன்னா, மோசே என்ற சீனாய் மலையில் கொண்டு வந்து, அது வரைக்கும் அவங்களுக்கு என்ன கிடையாது, எதை குறித்தும் கவலை கிடையாது. எப்படியோ வாழ்ந்திருந்த மக்களை தேவன் என்ன பண்ணுறாரு, பாதுகாத்து எல்லா இடத்துலையும் கொண்டு வந்து, எகிப்தில் அடிமையாக இருந்தாங்க, எல்லாவற்றிலையும் அவங்களை பாதுகாத்து வெளியே கொண்டு வந்து, இப்போ மோசே ஒரு தெய்வ மனுஷன் மூலமாக என்ன பண்ணுறாரு, அவங்களுக்கு கட்டளைகளை கொடுக்குறார். என்ன கட்டளைகள்? எப்படி வாழணும், எப்படி இருக்கக்கூடாது, என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது அப்படின்ற ஒரு இப்போ இஸ்ரவேல் மக்களுக்கு ஒரு அண்டர் லா இப்போ தான் வராங்க. இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் செய்யணும், இப்படி செய்யக்கூடாதுன்ற ஒரு விஷயத்தையே அவங்க அப்போ தான் என்ன பண்ணுறாங்க, தெரிந்து கொள்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது இது வரைக்கும் ஃப்ரீயாக நான் இஷ்டம் போல் வாழ்ந்த மக்கள் எல்லாம் இப்போ ஒரு கண்டெய்னருக்குள்ளே அடக்கி வச்ச மாதிரி ஒரு இப்போது அவங்க செய்கிற காரியங்கள் எல்லாம் ஒரு நியாய தீர்ப்புன்னு ஒன்று இருக்குது. ஒரு காரியங்கள் ஆண்டவர் இப்படி தான் எதிர்பார்க்குறாரு, இப்படி தான் செய்யணும்னு சொல்லி இப்படி எல்லாவற்றையும் நம்ம இங்கே பார்க்குறோம். ஆனால் நாம் என்ன பண்ணுறோம், எல்லாத்தையும் கிருபை சொல்லி இந்த காலத்தில் ரொம்ப ஃப்ரீயாக ஆண்டவர் நம்மளுக்கு கிருபையால் மூடிக்கொள்கிறார், மறைத்துக் கொள்கிறார், விடுவிக்கிறார் எல்லாம் சொல்லி இந்த காலத்தில் பார்த்தீங்க, இப்போ நமக்கு அந்த காலத்தில் இருந்தது போல் நம்மளுக்கு அந்த நுகம் இல்லை, என்ன இல்லை, ஒரு கட்டளைக்கு கீழாக அந்த ஒரு அடிமைத்தனமோ நம்ம இப்படி தான் இப்படி இல்லைன்னா என்ன, உடனே அந்த காலத்தில் என்ன ஆகும், உடனே நியாய தீர்ப்பு வரும். ஆண்டவர் இப்படி குற்றம் செய்யும் பொழுது ஆண்டவர் இறங்கி தண்டிக்கிறாரு, அடிக்கிறாரு. பாவம் செய்தாங்கன்னா இப்படி பலி செலுத்தலைன்னா இவ்வளோ காரியங்கள் நடக்குது, நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும். ஆனால் இந்த காலத்தில் என்னது, தேவன் தம்முடைய ரத்தத்தை சிந்தி நம்மளுக்கு கிருபையின் காலத்தில் கொண்டு வந்து இது எல்லாமே நுகம். இப்போ நம்ம மேலே அந்த பாரம் இல்லை, அந்த கட்டு இல்லை, அந்த கயிறுலாம் நம்ம கட்டப்படலை. எந்த ஒரு இந்த மாதிரி காரியங்கள் எதுவுமே இப்போ பழைய ஏற்பாட்டில் அனுபவித்த காரியங்களை யாராவது அனுபவிக்கிறீங்களா? இல்லை அந்த மாதிரி ஒரு காரியத்தில் நீங்கள் கடந்து செல்கிறீங்களா? அப்படி கேட்டால் யாருமே இல்லை. ஆனால் இன்றைக்கு நம்ம பார்க்கும் பொழுது ஒரு பெரிய ஒரு விடுதலையின் ஒரு நாட்களில் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இப்போ பேதுருவை கொண்டு ஆண்டவர் எழுதும்போது சொல்கிறாரு, என்ன சொல்கிறாரு, நீ பெற்றிருக்கிற இந்த ஃப்ரீடம், இந்த இண்டிபெண்டன்ஸ், இந்த சுயாதீனத்தை என்ன பண்ணு, அதை எதற்கு நீ பயன்படுத்தாத, வாசிங்க, துர்குணத்திற்கு மூடலாய் அதை பயன்படுத்தாமல் தேவனுக்கே அடிமைகளாக இருங்கள். தேவன் கொடுத்திருக்கிற இந்த கிருபையின் நாட்களை, இந்த தருணங்களை, இந்த வாழ்க்கையை நாம் எப்படி பயன்படுத்துகிறோம், இந்த பெற்றிருக்கிற இந்த ரைட்டான டே இன்னைக்கு, இந்த இண்டிபெண்டன்ஸ் டே, இந்த ஃப்ரீடமை ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கிற இந்த ஃப்ரீடமை நம்ம எப்படி பயன்படுத்துகிறோம், அதை நம்முடைய துர்க்குணத்திற்கு, நம்முடைய பாவத்திற்கு ஒரு மூடலாக, எவ்வளோ பாவம் செஞ்சாலும் பரவாயில்ல, ஆண்டவர் நம்மளை மன்னிச்சிருவார்னு நான் என்னையும் இன்க்ளூட் பண்ணி எல்லாரையும் இங்கே இருக்க எல்லாருக்கும் தான் ஆவியானவர் பேசுகிறார். நம்ம தெரியாமல் செய்தோன்னு சொல்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. எல்லோரும் தெரிந்தும் செய்கிறோம், தெரியாமல் செய்கிறோம். இன்றைக்கி யாரையும் நம்ம கண்டம் பண்ண இங்கே வரல. ஆண்டவர் ஒருவரே நம்ம நியாயம் தீர்க்கிறார், ஆண்டவர் ஒருவரே நம்மளை விடுவிக்கிறார், ஆண்டவர் ஒருவரே நம்மளை மன்னித்து மீண்டும் அவரிடத்தில் சேர்த்துக்கொள்ள அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஒரு ஆமேன் சொல்லுவோமா? வேதத்தில் இன்னொரு அழகான ஒரு எக்ஸாம்பிளாக அன்றைக்கி பாஸ்டர் சொன்னார். அந்த காரியத்தை நான் திருப்பி சொல்ல விரும்பலை. ஒரு தகப்பனுக்கு 2 குமாரர்கள், மூத்தவன் இளையவனை குறித்து அங்கே பேசினார். அவனுக்கு அடுத்து என்ன பண்ணுறாங்க, 2 பேருக்கும் ஒரு ஈக்குவல் ஷேர் என்ன பண்ணுறாரு, அந்த தகப்பன் கொடுக்குறாரு. மூத்தவன் இன்னும் மூத்தவனுக்கு வந்து சேஷ்ட புத்திர பாகனால அவனுக்கு இன்னும் டபுள் போர்ஷன் கொடுக்கணும். ஆனால் அதே போர்ஷன் என்ன பண்ணுறாரு, இளையவனுக்குன்னு கொடுக்குறாரு. 2 பேருக்கும் வந்து வாய்ப்புகள் வந்து வழி திறந்துருக்கு. என்னது, அவங்களுடைய 2 பேருக்கும் ஃப்ரீடம் இருக்குது. அவங்க என்ன பண்ணலாம், அந்த காசை வச்சு, அந்த ப்ராப்பர்ட்டி வச்சு, அந்த சம்பாத்தியத்தை வச்சு, அந்த காசை வச்சு அவங்க என்ன வேணாலும் என்ன பண்ணலாம், செய்யலாம். அப்போது இளையவன் என்ன பண்ணுறாரு, காசை எடுத்துக்கிட்டு ஜாலியாக வெளியே போயிட்டு
எல்லாத்தையும் அவங்க ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து ஷேர் பண்ணி காலி பண்ணி, ஃப்ரெண்ட்ஸோடு சேராத தேவையில்லாத நண்பர்களோடு சேர்ந்து தன்னுடைய ஆஸ்திகளை இழந்து, விபச்சாரத்துலேயும் வேசித்தனத்துலேயும் இழந்து, அப்புறம் அவர் எப்படிலாம் ஃபன் பண்ண முடியுமோ எல்லாம் ஃபன் பண்ணி எல்லாத்தையும் இழந்துட்டு இப்போ எங்கே இருக்கார்? பன்றிகள் தவிடு சாப்பிட்ற கூட இடம் இல்லாதபடிக்கு, அது கூட கிடைக்காதபடிக்கு அவ்வளோ கஷ்டத்தில் அவர் போய் ஆஸ்திகளை அழித்தார் கொண்டு நம்ம இங்கே பார்க்குறோம். இதே வாய்ப்பு யாருக்கு இருந்தது? மூத்தவனுக்கும் இருந்தது. ஆனால் இந்த மூத்தவன் வந்து என்ன பண்ணுறான்? இந்த மூத்தவன் வந்து தகப்பன்கிட்ட சொல்லும் பொழுது, அவன் மீண்டு வரும்பொழுது தகப்பன் என்ன பண்ணுறாரு? எல்லா காரியத்தையும் செய்து திருப்பி ஏற்றுக்கொள்கிறத பார்க்குறோம். ஆனால் இந்த மூத்தவன் கேட்குறாரு, எனக்கு என் நண்பர்களோடு கூட செலவிடும்படி எனக்கு ஒரு ஆட்டை கூட நீங்கள் கொடுக்கலையேன்னு சொல்லி அங்கே பேசுகிறாரு. அப்படி என்ன சொல்ல வர்றாரு பார்த்தா, இப்போ எல்லாமே இதே போர்ஷன் யாருக்கும் கொடுத்துருக்க ஆண்டவர்? அந்த தகப்பன் யாருக்கு கொடுத்துருக்காரு? அந்த மூத்த குமாரனுக்கும் அதே போர்ஷன் ஆஃப் எல்லா பிளெஸ்ஸிங்கும் கொடுத்துருக்காரு. ஆனால் ஒருத்தர் என்ன பண்ணுறாரு? போய் செலவழிச்சிட்டு வர்றாரு. இன்னொருத்தர் என்ன பண்ணுறாரு? அவருக்கும் எல்லாமே சொந்தம் தான், எடுத்து பயன்படுத்தலாம், எல்லாம் பண்ணலாம். அப்போ ஒரு ஆட்டை குறித்து கூட அவர் கேட்குறாருன்னா அப்புறம் என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா, அவர் எடுக்கிற எல்லா டிசிஷன்ஸ்லேயும் அவர் யாரை சார்ந்திருக்காரு? தன்னுடைய தகப்பனை சார்ந்திருக்கார். இந்த இளையகுமாரன் தன்னுடைய சுய இஷ்டத்தின்படி என்ன பண்ணுறாரு? கொடுத்துருக்க ஃப்ரீடமை அவர் இஷ்டம் போல் எடுத்து பயன்படுத்தி ஏதோ காரியங்களை செய்து அழித்து போட்டு தன்னுடைய ஆத்மாவை நஷ்டப்படுத்துகிற அளவுக்கு காரியங்களை செய்து அடிபட்டு மீண்டு வருகிறாரு. ஆனால் இங்கே நம்ம எல்லாருமே யாரை குறித்து தான் பெருமையாக பேசுவோம்? யாரை குறித்து பெருமையாக பேசுவோம்? இளையகுமாரன் போனார், எல்லாம் பண்ண இழந்தார். ஆனால் தகப்பன் என்ன பண்ணார்? அவன் வெளியே வரும்பொழுது ஓடி போயிட்டார். கட்டி பிடிச்சி அழைச்சி தூக்கி அவனை ஏற்படுத்தி அவனுக்கு ட்ரெஸ்ஸை போடுங்க, மோதிரத்தை கொடுங்க, பாதரட்சியை கொடுங்க, மாட்டை அடிங்க, எல்லாம் செஞ்சு என்ன பண்ணார்? அவர் தான் என்ன பண்ணுவோம்? தூக்கி பெருமையாக பேசுவோம். அந்த இடத்துல நம்ம தகப்பனுடைய அன்பை குறித்து நம்ம பெருமையாக பேசுவோம். அது உண்மை தான். தகப்பன் உண்மை உள்ளவர் தான், நன்மை செய்கிறவர் தான், ஏற்றுக்கொள்கிறவர் தான். ஆனால் இந்த பேதுருவோடு கூட பேசின இந்த வார்த்தைகளை குறித்து நம்ம தியானிக்கும் பொழுது தேவன் பேசுகிற வண்ணம் என்னென்னா, உங்களுக்கு கிடைத்திருக்கிற இந்த ஃப்ரீடம், இந்த சுயாதீனத்தை துர்க்குணத்திற்கு மூடலாய் நீங்கள் அதை பயன்படுத்தாமல், உங்களோட பாவத்துக்கு செய்கிறதுலாம் எவ்வளோ வேணால் செய்யலாம். அதை வந்து ஆண்டவர் கேட்பு நம்ம இந்த ஆண்டவர் மன்னிச்சிடுவார், பாவம் நம்மளை மூடி மறைச்சிடுவார் சொல்லி அதற்கு ஒரு மூடலாய் நீங்கள் அதை எடுத்துக்கொள்ளாமல் எதுக்கு என்ன செய்யுங்க? தேவனுக்கு அடிமைகளாக இருங்க. எத்தனை பேருக்கு இந்த காலவேளை தேவனுக்கு அடிமைகளாக இப்போ தான் வந்து ஃப்ரீடம் குறித்துன்னு ஒரு வார்த்தை பேசுனீங்க, திருப்பி அடிமையின் குறித்து இன்னொரு வார்த்தை பேசுகிறீங்களே? என்ன செய்யுங்க? நாம் தேவனுக்கு எப்பொழுது நம்மளோட வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து நம்ம அவரோடு கூட வாழ தீர்மானிக்கிறோமோ, அன்றைக்கு தேவன் நம்ம வாழ்க்கையில் நம்ம எதிர்பார்க்கறதை காட்டிலும், நம்ம வேண்டுவதை காட்டிலும், நம்ம லைஃப்பை குறித்து என்னென்ன சித்தம் நம்ம திட்டம் பிளான் பண்ணி பயங்கரமாக பிளான் ஏ ஒர்க் அவுட் ஆகலைன்னா பிளான் பி, இல்லைனா சி, சில பேர் Z வரைக்கும் கூட வச்சுருப்பாங்க. அந்த அளவுக்கு எவ்வளோ பிளான்ஸ் வச்சுருந்தாலும் இந்த எல்லா பிளானை காட்டிலும் அவுட் ஆஃப் த ப்ளூ ஆண்டவர் நம்மளுக்கு ஒரு ப்ளூ பிரிண்ட்டை கொடுத்து இதான்ப்பா என் பிளான் உனக்காகன்னு சொல்லி ஆண்டவர் நம்மளை உயர்த்த உண்மை உள்ளவராக இருக்கிறார். நம்ம இதற்காக எவ்வளோ முட்டி மோதி எவ்வளோ பிரயாசப்பட்டு என் வாழ்க்கையில் காரியங்கள் நடக்கலை அப்படின்னு சொல்லி நம்ம வெயிட் பண்ணியிருந்தாலும், நாம் தேவனுக்கு அடிமைகளாய் நம்ம அவருடைய சார்ந்து, அடிமைகள்னால் நீங்கள் தப்பான இடத்துல எண்ணிக்கக்கூடாது, அவரை சார்ந்தே வாழ்கிற ஒரு வாழ்க்கை. எல்லா டிசிஷன்ஸ்லையும் ஆண்டவரே நான் இன்றைக்கி என்ன செய்யட்டும், இன்றைக்கி என் வாழ்க்கை குறித்து உங்கள் தீர்மானம் என்ன, திட்டம் என்ன, வேத வாசிப்பில், ஜெபத்தில், அவர் உபவாசத்தில், இது எல்லாவற்றிலும் அவர் பிரியப்படுகிற, அவர் எதிர்பார்க்குற ஒரு வாழ்க்கை வாழ்ந்து அவரோடு கூட நாம் அவரும் வேறு இல்லை, நாம் அவரும் ஒன்று தான்ன்ற நீங்கள் ஃபீல் பண்ணுற அளவுக்கு ஆண்டவர் என்ன நினைக்கிறாரோ உங்கள் இதயத்தில் புரியணும். நீங்கள் என்ன சொல்ல வரீங்களோ அவருக்கு தெரியணும். இது நம்ம ஒரு கான்வர்சேஷனை நடைபெறாத அளவுக்கு ஆண்டவர் புரிந்து கொள்ள உங்களுக்கும் அவருக்கும் சிங்க் இருக்குன்னா, உங்களோட வாழ்க்கையை குறித்து தேவன் பெரிய காரியங்களே அவர் உயர்த்தி கொண்டு போவர். அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஆமென். நான் இன்றைக்கி ஒரு பெரிய பிரசங்கம்லாம் எதுவுமே, நம்ம இன்றைக்கி ஆராதிக்க தான் வந்திருக்கோம். ஏன்னா சபைக்கு நீங்கள் மெசேஜை கேட்டு இது பண்ணுறதுக்கு அதுக்கு சபைக்கு தனியான நேரம் இருக்குது, நமக்கு காலங்கள் இருக்குது. இன்றைக்கி நம்ம ஆராதிக்க மாத்திரம் தான் வந்திருக்கிறோம். சில பேர் உண்மையாக ஆராதிக்கிறீங்க, சில பேர் உங்களை இது ஆராதனைக்காகவே வைத்திருக்க ஒரு நாள் அப்படின்னால சில பேர் உங்களுக்குள்ளே நீங்கள் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கிறீங்க. இல்லை பக்கத்தில் பார்க்குறவங்க எதாவது சொல்லுவாங்களோ, என்ன ஃபீல் பண்ணுவாங்களோ, அதை பற்றிலாம் இல்லை. உங்களை வாழ வைக்கிறவர் கர்த்தர், உங்களை நடத்தி வந்தவர் கர்த்தர், உங்களை மட்டுமாய் பாதுகாக்கிறவர் அவர். இப்போ நம்ம தொடர்ந்து ஆராதிக்க போகிற இந்த காரியத்தில் தேவனுக்கு ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே நீர் என் வாழ்க்கையில் இது வரைக்கும் நான் எனக்குன்னு வைத்திருந்த ஏதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் கூட என் கரத்தை என்ன பண்ணுறேன்,
விட்டு கொடுக்குறேன். சில பேர் வந்து ஆண்டவர்கிட்ட வந்து ஆண்டவரே என் வாழ்க்கையை கொடுக்குறப்பா, இந்தாங்க இப்போ உங்களுக்கு தான் சொல்லி கொடுத்துருப்பாங்க. வாங்கிக்கிறீங்களா, யாராவது வந்து வாங்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டால் கொடுக்குறேன்னு சொல்கிறீங்க, ஆனால் கையை மூடி தானேப்பா வச்சுருக்கேன், இன்னும் விட்டு கொடுக்கலையே அப்படி. அதுதான் இங்கே அர்த்தமே. நம்ம நிறைய நேரத்தில் ஆண்டவரே என் வாழ்க்கை கருத்தில் ஒப்பு கொடுக்க கையெல்லாம் நீட்டிடுவோம். எல்லாம் என்ன இருக்கும், ஆண்டவருக்கு நேராக இருக்கும், எல்லாமே இருக்கும். இந்த கையை விட்டு கொடுக்க மாட்டோம். எத்தனை பேருக்கு நீங்கள் விட்டு கொடுக்க ஆயத்தமாக இருக்கீங்க? உண்மையாவா? சும்மா கேட்டதுக்கு ஒரு ஆமீனை போட்டு வைப்போம், அப்புறம் முடிஞ்சால் பார்ப்போம் நம்ம அப்படின்ற மாதிரி ஒரு யோசனையில் இருக்க மாதிரி தெரியுது. ஆமேன். என் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும், எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் நான் உண்மை நம்பியிருக்காப்பா. என்னுடைய உண்மை சார்ந்தே ஒரு வாழ்க்கை வாழ எனக்கு உதவி செய்யுங்க. வேறு ஒரு வாழ்க்கை அல்ல, உண்மை மாத்திரம், என்னுடைய இஷ்டம் அல்ல, என்னுடைய சுயம் அல்ல, எல்லாவற்றிலும் உண்மை மாத்திரமே சார்ந்திருக்கிற அளவுக்கு ஒரு வாழ்க்கை வாழ எனக்கு அந்த கிருபைகளை அதிகமாக தாங்க. என்னுடைய சுயத்தில் என்னால் முடியாது தான், என்னுடைய பலத்தில் என்னால் முடியாது தான். ஆட்டோமேட்டிக்காக நான் என்னுடைய சுயத்தில் இறங்கிறேன். என்னுடைய சுய பலத்தில், சுய ஞானத்தில் எனக்கு இருக்க ஸ்கில்ஸு அதுவும் யார் கொடுத்தது தான். நீங்களாக போய் பயங்கரமாக பிறக்கும்போதே உங்கள் அப்பா அம்மா கிட்டே வந்து இந்தந்த குரோமோசோம்ஸ்லாம் இது உள்ளே வரணும், இந்த ஜெனட்டிக்ஸ்லாம் உள்ளே வரணும், இதெல்லாம் நான் இப்படி இருக்கணும், பயங்கர பர்ஃபெக்டான ஒரு ஆளாக இருக்கணும், நீங்களே வந்துட்டிங்களா? எல்லாமே தேவன் கிருபையாய் கொடுத்தது. ஆமேன். இதை எல்லாவற்றையும் நம்ம அவரை சார்ந்து, இப்போ ஆண்டவர் எல்லாத்தையும் நம்மளுக்கு கொடுத்துட்டார். இந்த சுயாதீனத்தை நாம் எப்பொழுது நாம் அவருக்கு அடிமைகளாய் அவரை சார்ந்து வாழ்கிற ஒரு வாழ்க்கை வாழ்ந்து நம்ம ஒப்பு கொடுக்குறோமோ, தேவன் பெரிய காரியங்களே செய்ய போகிறார். ஒப்பு கொடுக்குறவர் மாத்திரம் என்னோடு கூட எந்திரிச்சு நின்றுங்க. நாம் ஆராதிக்க போகிறோம். ஆண்டவரே, என் வாழ்க்கையில் எல்லாம் இனிமேல் நீங்கள் தான். நான் வாழப்போகிற வாழ்க்கை, இனிமேல் வாழப்போகிற வாழ்க்கை ஆண்டவர் உண்மை சார்ந்து தான் இருக்குது. இன்றைக்கி நம்ம இங்கே வந்து கடந்து செல்லும் பொழுது வேறு எதுவுமே எனக்கு நான் கற்றுக்கொள்ளலை, நான் எதுவுமே பண்ணலைன்னா இது ஒன்றை மாத்திரம் தெரிஞ்சுக்க. ஆண்டவரே, உண்மை சார்ந்து வாழ்கிற ஒரு வாழ்க்கை மட்டும் வாழ்கிறதுக்கு எனக்கு உதவி செய்யுங்க ராஜா. ஆண்டவரே, நான் எத்தனையோ காரியத்தில் ஆண்டவர் என் ஃப்ரெண்ட்ஸ் வார்த்தையை கேட்டு, என் நண்பர்கள் என்னோட உற்றார் வார்த்தையை கேட்டு, என்னுடைய உறவினர்கள் வார்த்தையை கேட்டு, கேட்கக்கூடாத சில தேவையில்லாத வார்த்தைகளை கேட்டு நான் ஆண்டவரே நான் பின்வாங்கி போய் என் வாழ்க்கையில் தேவையில்லாத டிசிஷன்ஸை நான் எடுத்து நான் ஆண்டவரே நான் தேவையில்லாத காரியத்துக்கு நான் ஒப்பு கொடுத்துட்டேன். ஆனால் நீங்கள் இன்றைக்கி நான் உங்கள் கேட்ட சத்தியத்துக்கு நான் என்னை ஒப்பு கொடுக்குறேன் முழுவதுமாக. உம்மிடத்தில் ஒப்பு கொடுத்ததே நீர் அந்நாள் வரைக்கும் பாதுகாத்துக்குள்ள உண்மையுள்ளவர் நான் வசனத்தில் வாசிக்கிறேன்ப்பா. ஒப்பு கொடுக்குற மாத்திரம் கரங்களை உயர்த்தி சத்தத்தை உயர்த்தி ஆண்டவரே சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவரே, என் கரத்தை நீங்கள் பிடிச்சிக்கங்கப்பா. என் முழுமையை நான் விட்டு கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறேன். எனக்குன்னு என்ற ஒரு போர்ஷன்ஸை நான் வைக்க போகிறதில்ல ராஜா. நீர் என்னை குறித்து என்ன சித்தம் வைத்திருக்கிறோம் நீர் நிறைவேற்றி கொள்ளுங்க. உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி இயேசுவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிற பிள்ளைகளோட வாழ்க்கையில் தேவன் கரங்களை பிடிக்கிறார். ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிற பிள்ளைகளோட வாழ்க்கையில் தேவன் கரங்களை பிடித்து தொடுகிறார். உங்கள் வாழ்க்கையை மாற்ற உண்மை உள்ளவராக இருக்கிறார். சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவரே, இன்றைய ரச்சனைய நாள், இன்றைக்கே விடுதலை நாள், இன்றைக்கே ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கிற நாள். ஒப்பு கொடுக்க ஆண்டவரே, உம்முடைய சமூகத்துக்கு வந்திருக்க என்னை ஆண்டவரே நீர் உண்மையை சார்ந்து வாழ எனக்கு உதவி செய்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். என்னை கொன்று போட்டாலும் உம்மை நம்பியிருப்பேன். நான் வாகும் வரையில் உம்மை நம்பியிருப்பேன். என்னை கொன்று போட்டாலும் உம்மை நம்பியிருப்பேன். நான் சாகும் வரையில் உம்மை நம்பியிரு. என்னை அழைத்தவரே உம்மை ஆராதிப்பேன். உம்மை உள்ளவரே உம்மை ஆராதிப்பேன். என்னை அழைத்தவரே உம்மை ஆராதிப்பேன். உம்மை உள்ளவரே உம்மை சேர்ந்து சொல்லுவோம். நான் ஆராதிக்கும் தேவன் என்னை தப்புவிப்பாரே. என்னை விடுவியாமல் போனாலும் நான் ஆராதிப்பேன். நான் ஆராதிக்கும் தேவன் என்னை தப்புவிப்பாரே. என்னை விடுவியாமல் போனாலும் நான் ஆராதிப்பேன். தாவீதை போல் என்னை விரட்டி கொல்ல நினைத்தாலும், ஆமான் தூக்கு மரங்களை எனக்காய் செய்தாலும், தாவீதை போல் என்னை விரட்டி கொல்ல நினைத்தாலும், ஆமான்
என்னை அழைத்தவரே உம்மை ஆராதிப்பேன். உண்மை உள்ளவரே உம்மை ஆராதிப்பேன். என்னை அழைத்தவரே உம்மை ஆராதிப்பேன். உண்மை உள்ளவரே. எல்லாரும் ஒப்பு கொடுத்து சொல்லுவோம். நான் ஆராதிக்கும் தேவன் என்னை தப்புவிப்பாரே. என்னை விடுவியாமல் போனாலும் நான் ஆராதிப்பேன். நான் ஆராதிக்கும் தேவன் என்னை தப்புவிப்பாரே. என்னை விடுவியாமல் போனாலும் நான் ஆராதிப்பேன். யோசேப்பை போல் என்னை அடித்து குழியில் போட்டாலும், யூதாசை போல் முத்தம் கொடுத்து காட்டி கொடுத்தாலும், யோசேப்பை போல் என்னை அடித்து குழியில் போட்டாலும், யூதாசை போல் முத்தம் கொடுத்து காட்டி கொடுத்தாலும், என்னை அழைத்தவரே உம்மை ஆராதிப்பேன். உண்மை உள்ளவரே உம்மை ஆராதிப்பேன். என்னை அழைத்தவரே உம்மை ஆராதிப்பேன். உண்மை உள்ளவரே உம்மை ஆராதிப்பேன். நான் ஆராதிக்கும் தேவன் என்னை தப்புவிப்பாரே. என்னை விடுவியாமல் போனாலும் நான் ஆராதிப்பேன். நான் ஆராதிக்கும் தேவன் என்னை தப்புவிப்பாரே. என்னை விடுவியாமல் போனாலும் நான் ஆராதிப்பேன். என்னை கொன்று போட்டாலும் உம்மை நம்பியிருப்பேன். நான் சாகும் வரையில் என்னை ஆமென். என்னை கொன்று போட்டாலும் உம்மை நம்பியிருப்பேன். நான் சாகும் வரையில் என்னை நம்பியிருப்பேன். நான் ஆராதிக்கும் தேவன் என்னை தப்புவிப்பாரே. என்னை விடுவியாமல் போனாலும் நான் ஆராதிப்பேன். நான் ஆராதிக்கும் தேவன் என்னை தப்புவிப்பாரே. என்னை விடுவியாமல் போனாலும் நான் ஆராதிப்பேன். நான் ஆராதிக்கும் தேவன் என்னை தப்புவிப்பாரே. என்னை விடுவியாமல் போனாலும் நான் ஆராதிப்பேன். ஒரு விசை நான் ஆராதிக்கும் தேவன் என்னை தப்புவிப்பாரே. உம்மை ஆராதிப்பேன். என்னை கொன்று போட்டாலும் ஆண்டவரே உம்மை மாத்திரமே ஆராதிப்பேன். உம்முடைய வார்த்தையை மாத்திரமே நம்பியிருப்பேன். என் வாழ்க்கையில் உம்முடைய பிளானை மாத்திரமே நம்பியிருக்கேன். அப்பா நீர் எங்களை அசைவுற விட மாட்டீரப்பா. என் ஆத்துமா உம்மை நம்பி அமர்ந்திருக்கும். நான் நம்புவது உம்மாலே ஆகும். ஒரு ஒப்பு கொடுத்தலோடு சொல்லுவோம். என் ஆத்துமா உம்மை நோக்கி அமர்ந்திருக்கும். நான் நம்புவது உம்மாலே ஆகும். கண்மலையே என் அடைக்கலமே, என் பலனே என்னை மீட்டவரே. கண்மலையே என் அடைக்கலமே, என் பலனே என்னை மீட்டவரே. அசைவுற விட மாட்டீர். என்னை அசைவுற விட மாட்டீர். அசைவுற விட மாட்டீர். என்னை அசைவுற விட மாட்டீர். என் ஆத்துமா உம்மை நோக்கி அமர்ந்திருக்கும். நான் நம்புவது உம்மாலே ஆகும். என் ஆத்துமா
நான் நம்புவது உம்மாலேயாகும். எக்காலத்திலும் உம்மை நம்பிடுவேன், என் இதயத்தை உம்மிடம் ஊற்றிடுவேன். எக்காலத்திலும் உம்மை நம்பிடுவேன், என் இதயத்தை உம்மிடம் ஊற்றிடுவேன். அசைவுற விட மாட்டீர், என்னை அசைவுற விட மாட்டீர். அசைவுற விட மாட்டீர், என்னை அசைவுற விட மாட்டீர். என் ஆத்துமா உம்மை நோக்கி அமர்ந்திருக்கும், நான் நம்புவது உம்மாலேயாகும். என் ஆத்துமா உம்மை நோக்கி அமர்ந்திருக்கும், நான் நம்புவது உம்மாலே. சேர்ந்து சொல்லுவோம். கிருபையும் கிருபையும் மகிமையும் நிறைந்தவரே, சமயத்தில் தக்க பலன் சமயத்திலே செய்கிறவரே. கிருபையும் மகிமையும் நிறைந்தவரே, சமயத்தில் தக்க பலன் அளிப்பவரே. அசைவுற விட மாட்டீர், என்னை அசைவுற விட மாட்டீர். அசைவுற விட மாட்டீர், என்னை அசைவுற விட மாட்டீர். என் ஆத்துமா உம்மை நோக்கி அமர்ந்திருக்கும், நான் நம்புவது உம்மாலேயாகும். என் ஆத்துமா உம்மை நோக்கி அமர்ந்திருக்கும், நான் நம்புவது உம்மாலே. என் ஆத்துமா உம்மை நோக்கி இளைப்பாரும், என் ஆத்துமா உம்மை நம்பி இளைப்பாரிடும், நான் நம்புவது உம்மாலேயாகும். என் ஆத்துமா உம்மை நம்பி இளைப்பாரிடும், நான் நம்புவது உம்மாலேயாகும். நான் நம்புவது உம்மாலேயாகும். நான் நம்புவது உம்மாலேயாகும். இதுவரையே நடத்தினவர் இனிமேலும் நடத்த உண்மையுள்ளவராயிருக்கிறார். இதுவரையே உங்களை இம்மட்டுமாய் நடத்தி வந்தவர் இனிமேலே நடத்த மாட்டாரா? அவர் வார்த்தையை நம்ப உங்களுக்கு விசுவாசம் இல்லையா? யோசித்து பாருங்கள். ஒரு 2 நிமிடம் யோசித்து பாருங்கள். உங்கள் சிறு வயது பிறந்த நாள் முதல் இம்மட்டுமாய் தேவன் எப்படிலாம் உங்களை பாதுகாத்து வழிநடத்தி வந்திருக்கிறார். எத்தனை ஆபத்துகள், எத்தனை ஆண்டவரே நோய் நொடிகள் எல்லாவற்றிலும் தேவன் நம்மளை விடுவித்து பாதுகாத்தாரு. நன்றி உள்ள உள்ளத்தோடு கொஞ்சம் நேரம் வாயிலை திறந்த ஆண்டவரே, நீர் என்னை நடத்தி வந்த நன்மைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, என் தகப்பன் தாய் முதல் என இம்மட்டுமா என்னையும் ஆண்டவர் ஆசீர்வதித்திருக்கிறீரே. என்னை மட்டும் இல்லாமல் எங்கள் பிள்ளைகளை நீர் ஆசீர்வதித்திருக்கிறீரே. எங்கள் வருங்காலம் கரத்தில் இருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறப்பா. ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ராஜா, நீர் நல்லவர், நீர் நல்லவர். இதுவரை நடத்தின எபினேசரே, இனிமேலும் நடத்தும் யெகோவாயிரே. இதுவரை நடத்தின எபினேசரே, இனிமேலும் நடத்தும் யெகோவாயிரே. நன்றியுடன் பாடிடுவோம், வாழ்நாளெல்லாம் போற்றிடுவோம். சொல்லுவோம், நன்றியுடன் பாடிடுவோம், வாழ்நாளெல்லாம் உம்மை போற்றிடுவோம்.
செங்கடல் இரண்டாய் பிளந்தவரே, கோட்டைகள் எல்லாம் உடைத்தவரே. செங்கடல் இரண்டாய் பிளந்தவரே, கோட்டைகள் எல்லாம் உடைத்தவரே. மேகமாக முன் சென்றீரே, அக்கினியாய் துணை நின்றீரே. சொல்லுவோம், மேகமாக முன் சென்றீரே, அக்கினியாய் துணை நின்றீரே. தலைமுறை தலைமுறையாய் எங்கள் அடைக்கலமானீரையா. முற்பிதாக்கள் ஆராதித்த எங்கள் பரிசுத்த தெய்வம் நீரே. ஓ, தலைமுறை தலைமுறையாய் எங்கள் அடைக்கலமானீரையா. முற்பிதாக்கள் ஆராதித்த எங்கள் பரிசுத்த தெய்வம் நீரே. மாறாவின் தண்ணீரை கடக்க செய்தி, மதுரமாம் நீரூற்றை கண்டு சென்றி. மாறாவின் தண்ணீரை கடக்க செய்தி, மதுரமாம் நீரூற்றை தந்து விட்டி. எங்கள் தாகமெல்லாம் தீர்த்தீரையா, ஜீவ தண்ணீர் தந்தீரையா. தாகமெல்லாம் தீர்த்தீரையா, ஜீவ தண்ணீர் தந்தீரையா. தலைமுறை தலைமுறையா எங்கள் அடைக்கலமானீரையா. முற்பிதாக்கள் ஆராதித்த எங்கள் பரிசுத்த தெய்வம் நீரே. நீரே தலைமுறை தலைமுறையா எங்கள் அடைக்கலமானீரையா. முற்பிதாக்கள் ஆராதித்த எங்கள் பரிசுத்த தெய்வம் நீரே. விசுவாசத்தோடு வாக்களித்த தேசம் சேர்த்திடுவி, வலுவாமல் என்றும் காத்திடுவி. சொல்லுவோமா, வாக்களித்த தேசம் சேர்த்திடுவி, வலுவாமல் என்றும் காத்திடுவி. பற்றி கொள்வோம் உம்மை என்றும், இயேசுவையே பின்பற்றுவோம். பற்றி கொள்வோம் உம்மை என்றும், இயேசுவையே பின்பற்றுவோம். தலைமுறை தலைமுறையாய் எங்கள் அடைக்கலமானீரையா. முற்பிதாக்கள் ஆராதித்த எங்கள் பரிசுத்த தெய்வம் நீரே. தலைமுறை தலைமுறையாய் எங்கள் அடைக்கலமானீரையா. முற்பிதாக்கள் ஆராதித்த எங்கள் பரிசுத்த தெய்வம் நீரே. முற்பிதாக்கள் ஆராதித்த எங்கள் பரிசுத்த தெய்வம் நீரே. தலைமுறை தலைமுறை தோறும் அவர் கிருபைகள் புதிதாக இருக்கிறது, அவர் இரக்கங்கள் புதியதாக இருக்கிறது. இன்று ஒருவேளை இந்த காலவேளையில் ஆண்டவரே நீங்கள் சொல்லலாம்,
ஆனால் நான் தூரமாக போயிட்டேன் ஆண்டவர் விட்டு. எத்தனையோ ஆண்டவர் தருணங்களை எனக்கு கொடுத்தாங்க, எத்தனையோ முறை பேசினாங்க, நான் அதுக்கு செவி கொடுக்குறதா இல்லை. இன்றும் எனக்கு பல பேருக்கு தெரியாத மறைமுகமான பல காரியத்தில் நான் ஈடுபட்டு கொண்டிருக்கிறேன். உள்ளத்தில் உண்மையாக நினைக்கிற உங்களை யாவரையும் ஆவியானவர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்கிற காரியம், அவர் பாவியையோ நேசிக்கிறார், பாவத்தையோ அவர் வெறுக்கிறார். வானத்துக்கும் பூமிக்கும் சமுத்திரத்துக்கும் எவ்வளோ தூரமோ அவ்வளோ தூரம் அவர் கிருபையும் அவர் அன்பும் பெரியதாக இருக்கிறது. இன்றைக்கு அவர் உங்களை மீண்டும் கட்டி எழுப்ப அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். அவரிடத்தில் வருகிற ஒவ்வொரு பிள்ளைகளும் அவர் புறம்பே தள்ளுகிறவராக இல்லவே இல்லை. அவருடைய அன்பு இன்றைக்கும் உங்களுக்காக இயங்கி கொண்டிருக்கிறது. என்னுடைய மகன், என்னுடைய மகள் என்னிடத்தில் வரமாட்டாளா என்று சொல்லி அவர் இன்றைக்கும் அவர் 2 கைகளை நமக்கு நேராக நீட்டி விரித்து நம்முடைய வரவுக்காக அவர் காத்து கொண்டு இருக்கிறார். ஒப்பு கொடுக்குறவர் மாத்திரம் என்னோடு கூட கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே உமக்கு நன்றியப்பா, என் மேலே வைத்திருக்கிற பாராட்டியிருக்கிற உங்களுடைய அன்புக்காக இரக்கங்களுக்காக நன்றியப்பா, உமக்கு நன்றி என்று சொல்லுங்கள் பார்க்கலாம். இயேசுவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நீர் நல்லவர், நீர் நல்லவர், நீர் நல்லவர். ஆண்டவர் உம்மை போல வேறு தெய்வம் இல்லை ராஜா. உம்மை போல ஒரு தகப்பன் இல்லை, உம்மை போல ஒரு நன்மலை ஆண்டவரே கண்மலை இல்லை அப்பா. உம்மை போல நன்மை செய்கிறவர் இந்த பூமியில் இல்லவே அப்பா. இயேசுவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவே ஒப்பு கொடுத்து மீண்டும் அவரிடத்தில் சேர வருகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவர் 2 கரங்களையும் நீட்டி அவர் அணைத்துக் கொள்கிற தேவனாக இருக்கிறார். அவர் புறம்பே தள்ளுகிறவர் அல்லவே அல்ல. உண்மையாய் உணர்ந்து சொல்கிறவர் மாத்திரம் இந்த பாடலை என்னோடு கூட சேர்ந்து பாடி தேவநாமத்தை மகிமைப்படுத்துவோம். உம்மை விட்டு பிரிந்து சென்றேன், அடைக்கலம் நான் தேடினேன், அதில் என்னை நான் துளைத்தேன். உம்மையே மறந்து போனேன், உம்மை விட்டு பிரிந்து சென்றேன், அடைக்கலம் நான் தேடினேன், அதில் என்னை நான் தொலைத்தேன். உம்மையே மறந்து போனேன், உங்க கிருபையின் நதியில் நான் மூழ்கினேன். புது வழியை நீ திறந்து நடத்தி சென்றீர், கிருபையின் வழியில் நான் மூழ்கினேன். உங்கு வழியை நீ திறந்து நடத்தி சென்றீர் அப்பா. அப்பா மகன் நான், உன் மகள் நான். அப்பா அப்பா மகள் நான், உன் மகள் நான். உம்மை வெறுத்து நான் எங்கே செல்வேன், நீரே என் அடைக்கலமே. இதுவரை நான் அறியேன், நானே உம் பிள்ளை என்று உணர்ந்து சொல்லுவோமா? உம்மை வெறுத்து நான் எங்கே போவேன், நீரே என் அடைக்கலமே. இதுவரை நான் அறியேன், நானே உம் பிள்ளை என்று. உம் கண்கள் என்னை விட்டு விலகவில்லை, உம் நிழலில் தான் எந்தன் பாதுகாப்பு. உம் கண்கள் என்னை விட்டு விலகவில்லை,
போகவில்லை. உம் நிழலில் தான் எந்தன் பாதுகாப்பு. கரங்களை உயர்த்தி அப்பா அப்பா மகன் நான், உன் மகள் நான். அப்பா அப்பா உன் மகள் நான், உன் மகள் நான். உன் கண்ணின் மணிதானே அப்பா நான், கண்ணின் மணிதானே அப்பா. ஓ கண்ணின் மணிதானே அப்பா, உன் கண்ணின் மணிதானே அப்பா. தள்ளாமலும் விட்டு விலகாமலும் அவமானத்தில் இருந்தென்னை காப்பாற்றி நீ சொல்லுவோம். தள்ளாமலும் விட்டு விலகாமலும் அவமானத்தில் இருந்தென்னை காப்பாற்றி நீ. தள்ளாமலும் விட்டு விலகாமலும் அவமானத்தில் இருந்தென்னை காப்பாற்றி அணைத்துக் கொண்டீர், என்னை முத்தம் செய்தீர். இரட்டை கலந்து எனக்கு புது வஸ்திரம் தந்தீர். அணைத்துக் கொண்டீர், என்னை முத்தம் செய்தீர். இரட்டை கலந்து எனக்கு புது வஸ்திரம் தந்து சேர்த்து அப்பா அப்பா மகன் நான், உன் மகள் நான். அப்பா அப்பா மகள் நான், உன் மகள் நான். என் கண்ணின் மணிதானே அப்பா, கண்ணின் மணிதானே அப்பா. உம் கண்ணின் மணிதானே அப்பா, உம் கண்ணின் மணிதானே அப்பா. உம் கண்ணின் மணிதானே அப்பா, உம் கண்ணின் மணிதானே. உள்ளத்துல உணர்ந்து சொல்லுங்க. உம் கண்ணின் மணிதானே அப்பா, நானும் கண்ணின் மணிதானே அப்பா. ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே எங்களால் கூடாததா ராஜா, ஆனால் உம்மால் எல்லாம் கூடும். ஆண்டவரே எங்களால் இயலாத காரியம் தான் ஆண்டவரே, உம்மால் உம்முடைய கிருபையினால் உம்முடைய கரத்தினால் எல்லாம் ஆகும் நாங்கள் வாசிக்கிறோம். இயேசுவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். விசுவாசத்தோடு இந்த பாடலை பாடி தேவ நாமத்தை மகிமைப்படுத்துவோம். என் இயலாமையில் நீ செயல்படுவீர், உம் கரம் என்னை விலகாதிருக்கும். என் இயலாமையில் நீ செயல்படுவீர், உம் கரம் என்னை விலகாதிருக்கும். மலைகளை பெயர்ப்பீர் என்றார், என் தடைகள் உமக்கு எம்மாத்திரம். மரித்தோரை எழ செய்வீர் என்றார், என் நோய்கள் உமக்கு எம்மாத்திரம். மலைகளை பெயர்ப்பீர் என்றார், என் தடைகள் உமக்கு எம்மாத்திரம். மரித்தோரை எழ செய்வீர் என்றார், என் நோய்கள் உமக்கு எம்மாத்திரம். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர், சர்வ ஞானியே உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர்,
சர்வ ஞானியே உம்மை ஆராதிப்பேன். உம்மை உயர்த்துகிறேன். வெறும் கோலும் கையும் இரு பரிவாரமாகும். உம்மாலன்றி இது யாரால் கூடும்? சொல்லுவோம். வெறும் கோலும் கையும் ஆமென். உம்மாலன்றி இது யாரால் கூடும்? ஆகாயத்து பறவைகளை போஷிப்பீர் என்றார், என்னையும் போஷிப்பது நிச்சயமே. காட்டு புஷ்பங்களை உடுத்துவது நீர் என்றார், என்னை குறைவின்றி நடத்துபவர். ஆகாயத்து பட்சிகளை போஷிப்பீர் என்றார், என்னை குறைவின்றி நடத்துவது நிச்சயமே. காட்டு புஷ்பங்களை உடுத்துவது நீர் என்றார், என்னை குறைவின்றி நடத்துபவர் நிச்சயமே. கிரகிக்க முடியா காரியம் செய்வீர், சர்வ ஞானியே உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர், சர்வ ஞானியே சர்வ ஞானியே உம்மை ஆராதிப்பேன். என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை விசுவாசத்தோட ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க பார்ப்போம். என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உன். என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை ஒரு விசை என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? கிரகிக்க முடியா காரியம் செய்தீர், சர்வ ஞானியே உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர், சர்வ ஞானியே உம்மை ஆராதிப்பேன். அவர் செய்ய போகிற காரியம் அது எப்பொழுது வேண்டாலும் நடைபெறலாம். ஆனால் அவருக்காக காத்திருக்கிற ஒரு அனுபவத்திற்காக தேவன் எதிர்பார்க்கிறார். அவரது கரத்தினால் ஆகும் என்று நம்முடைய பொறுமையின்மையினால் அது நடைபெறாமல் போவது நாம் முட்டாளாக இருக்கக்கூடாது. ஆண்டவரே, நீர் செய்ய நினைத்தது என் வாழ்க்கையில் நிறைவேறும் வரும்படியாக நான் காத்திருக்கிறேன். அது உடனே ஆண்டவரே வேறு விதத்திலிருந்து நான் என்னுடைய பிளான்ஸை நான் ரஷ் பண்ணாதபடிக்கு ஆண்டவரே உம்முடைய கரத்தில் உம்முடைய நேரத்தில் அது உம்முடைய கரத்தினால் அது ஆகும் என்ற விசுவாசத்தை எனக்கு தந்து அந்த காத்திருக்க வேண்டிய பொறுமையை எனக்கு தரப்போவதுக்காக நன்றி செலுத்துகிறோப்பா. கேளுங்க பார்க்கலாம். ஆண்டவரே, அந்த பொறுமையை அதிகமாக எனக்கு தாங்கப்பா. உம்முடைய கிருபைகளை அதிகமாக எனக்கு தாங்க. உம்மிடத்துலேருந்து பெற்றுக்கொள்கிறது எப்பொழுதுமே அது பெஸ்ட்டான காரியமாக தான் இருக்கும் அப்பா. சிறிது காலம் தாமதமாகிறதுனால ஆண்டவர் ரஷ் பண்ணி ஏதோ ஒரு காரியத்தை பெற்றுக்கொண்டோர் என்று நான் போகாதபடிக்கு
செகண்ட் பெஸ்ட் வேணாம், அந்த தேர்ட் பெஸ்ட்லாம் வேண்டாம் ஆண்டவரே, டூப்ளிகேட்லாம் எனக்கு வேண்டாம் ஆண்டவரே. ஒரிஜினல் உங்கள் கரத்தில் இருந்து ஒரு பெஸ்ட்டான காரியத்தை நான் பெற்றுக்கொள்ள என்னுடைய மனதை ஆண்டவரை அமர செய்யுங்க ராஜா. நான் காத்திருக்க உதவி செய்யுங்க. இந்த பாடலோடு கூட தேவன் நம்ம இடைப்படுவாராக. காத்திரு நீ காத்திரு, பொறுத்திரு நீ பொறுத்திரு, அவர் மேல் நம்பிக்கையாயிரு, காரியம் வாய்க்கும். காத்திரு நீ காத்திரு, பொறுத்திரு கொஞ்சம் பொறுத்திரு, அவர் மேல் நம்பிக்கையாயிரு, காரியம் வாய்க்கும். ஒரு விசை கூட காத்திரு நீ காத்திரு, பொறுத்திரு கொஞ்சம் பொறுத்திரு, அவர் மேல் நம்பிக்கையாயிரு, காரியம் வாய்க்கும். ஒரு விசை காத்திரு நீ காத்திரு, பொறுத்திரு கொஞ்சம் பொறுத்திரு, அவர் மேல் நம்பிக்கையாயிரு, காரியம் வாய்க்கும். நன்மை செய்ய ஒருவர் உண்டு, நித்தம் செய்ய உனக்கு உண்டு. நன்மை செய்ய ஒருவர் உண்டு, நித்தம் செய்ய உனக்கு உண்டு. காத்திரு நீ காத்திரு, பொறுத்திரு கொஞ்சம் பொறுத்திரு, அவர் மேல் நம்பிக்கையாயிரு, காரியம் வாய்க்கும். காத்திரு நீ காத்திரு, பொறுத்திரு கொஞ்சம் பொறுத்திரு, அவர் மேல் நம்பிக்கையாயிரு, காரியம் வாய்க்கும். நீதிமான் ஒருபோதும் வெட்கமடைவதில்லை, கர்த்தர் தமது கையினால் அவனை தாங்குவார். சொல்லுவோம், நீதிமான் ஒருபோதும் வெட்கமடைவதில்லை, கர்த்தர் தமது கையினால் அவனை தாங்குவார். சொல்லுவோம், நன்மை செய்ய ஒருவர் உண்டு, நித்தம் செய்ய உனக்கு உண்டு. நன்மை செய்ய ஒருவர் உண்டு, நித்தம் செய்ய நமக்கு உண்டு. காத்திரு நீ காத்திரு, பொறுத்திரு கொஞ்சம் பொறுத்திரு, அவர் மேல் நம்பிக்கையாயிரு, காரியம் வாய்க்கும். காத்திரு நீ காத்திரு, பொறுத்திரு கொஞ்சம் பொறுத்திரு, அவர் மேல் நம்பிக்கையாயிரு, காரியம் வாய்க்கும். கர்த்தருக்கு வழியை நீ ஒப்புவித்து காத்திரு, பூமியை சுதந்திரமாய் உனக்கு தருவார். ஒப்பு கொடுத்து பாடுவோமா? கர்த்தருக்கு வழியை நீ ஒப்புவித்து காத்திரு, பூமியை சுதந்திரமாய் உனக்கு தருவார். எல்லாரும் கரங்களை உயர்த்தி நன்மை செய்ய உனக்கு, நித்தம் செய்ய உனக்கு உண்டு. நன்மை செய்ய ஒருவர் உண்டு, நித்தம் செய்ய உனக்கு உண்டு. காத்திருப்பேன் காத்திருப்பேன், பொறுத்திருப்பேன் பொறுத்திருப்பேன், அவர் மேல் நம்பிக்கை வைப்பேன், காரியம் வாய்க்கும்.
காத்திருப்பேன் காத்திருப்பேன், பொறுத்திருப்பேன் பொறுத்திருப்பேன், அவர் மேல் நம்பிக்கையாயிருந்து காரியம் வாய்க்கும். நன்மை செய்ய நன்மை செய்ய ஒருவர் உண்டு, நித்தம் செய்ய நமக்கு உண்டு. நன்மை செய்ய இயேசு, நன்மை செய்ய இயேசு உண்டு, நித்தம் செய்ய நமக்கு உண்டு. நன்மை செய்ய இயேசு உண்டு, நித்தம் செய்ய நமக்கு உண்டு. நன்மை செய்ய இயேசு உண்டு, நித்தம் செய்ய நமக்கு உண்டு. காத்திருப்பேன் காத்திருப்பேன், பொறுத்திருப்பேன் பொறுத்திருப்பேன், அவர் மேல் நம்பிக்கையாயிருப்பேன் காரியம் வாய்க்கும். காத்திருப்பேன் காத்திருப்பேன், பொறுத்திருப்பேன் பொறுத்திருப்பேன், என் காரியம் வாய்க்கும். அவர் மேல் நம்பிக்கையாயிருப்பேன் காரியம் வாய்க்கும். சொல்லுவோமா? அவர் மேல் நம்பிக்கையாயிருப்பேன் காரியம் வாய்க்கும். தேவன் நம்ம காரியங்களை வாய்க்க செய்ய போவதுக்காக கரங்களை தட்டி மட்டுமா இந்த ஆராதனை தேவன் பிரியப்பட்டு நம்மளை ஆசீர்வதித்து நம்மளை உன்னதங்களை உயர்த்தி நம்மளை அழகு பார்க்கிற தெய்வத்திற்காக கரங்களை தட்டி மகிமைப்படுத்துவோமா? ஆண்டவரே, நீ பெரியவர், நீ பெரியவர், நீ பெரியவர். உம்மை போற்றுகிறோம், உம்மை உயர்த்துகிறோம். ஆண்டவரே, இந்த ஆராதனை வேளையில் எங்களோடு இருந்து மகிமைப்படுறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரை கலந்து கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவர் பேர் பேராக தனித்தனியாக குடும்பம் குடும்பமாக ஆசீர்வதிங்க. உம்மிடத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம் அப்பா. உம்மிடத்தில் ஒப்பு கொடுத்ததை நீர் அந்நாள் வரைக்கும் நீர் பாதுகாத்துக்கொள்ள உண்மையுள்ளவராக இருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரை, எங்களை குறித்து உம்முடைய திட்டம், உம்முடைய தீர்மானம், உம்முடைய சித்தம் பெரியதாக இருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். அதின் காலத்தில் நேர்த்தியாய் ஆண்டவரை எங்களுக்காக ஆண்டவர் காரியங்களை நீர் வைத்திருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் தந்தை எங்களை ஆசீர்வதித்து எங்களை இந்த சமுதாயத்திலே இந்த ஆண்டவரை பிறர் கண்கள் ஆண்டவர் சத்துருவின் கண்கள் எங்களை ஏறெடுத்து பார்க்கும் வண்ணமாக எங்களை உயர்த்தி வைக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். பாதுகாத்து கொள்ளுங்க. ஒருவருக்கே நாங்கள் மகிமை வர பண்ணுகிறோம்ப்பா. நீரே எங்களோடு எங்களை காரங்களை ஆசீர்வதிங்க. போக்கில் பாதுகாத்து கொள்ளுங்க. உமக்கே மகிமை செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவை. சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த ஒவ்வொரு நன்மையும் மறவாதே. ஆமேன் ஆமேன்.